ஹாய், இன்றைக்கி வந்து ஆட்டோவில் எப்படி வந்து லேஅவுட் பிளாக் இன்சர்ட் பிளாக்கு கிரியேட் பிளாக்கு வந்து யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து ஈஸியாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கிரியேட் பிளாக் கொடுங்க. கிரியேட் பிளாக் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஆர்இசி கொடுத்துங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கல, செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கார்னர் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பிக் பாயிண்ட் இருக்குல்ல, பிக் பாயிண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போது வந்து இங்கே இன்ச்சஸாக மில்லிமீட்டராக இருக்கும். எனக்கு மில்லிமீட்டர் வேணும், மில்லிமீட்டர் கொடுத்துட்டு இங்கே யூனிஃபார்ம் ஸ்கேல் கொடுத்து இங்கே ஓகே கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது பிளாக் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து பேராமீட்டர் எப்படி டிசைன் பண்ணுறது, ஆக்ஷன் எப்படி கொடுக்குறதா பார்க்க போகிறோம். இப்போது இங்கே லீனியர் இருக்கா, லீனியர் கிளிக் பண்ணிட்டு இங்கேருந்து பாயிண்ட்டு அதேமாரி இப்போது ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி கிரிட் லைனில் இருக்க ஒரு ஆக்ஷன் கொடுங்க. அதேமாரி திருப்பியும் லீனியர் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போது இதுலேயும் ரைட் கிளிக் பண்ணி கிரிப் டிஸ்பிளே இருக்குல்ல, ஒன் டைரெக்ஷன் கொடுங்க. இப்போது இதுக்கு ஆக்ஷன் எப்படி செட் பண்ணதான் பார்க்குறோம். கிளிக் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுங்கள். இப்போது பேசிக் செலக்ட் பேராமீட்டர் இருக்குல்ல, பேராமீட்டர் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது எந்த டைரெக்ஷன் மூவ் ஆகணுமோ அந்த டைரெக்ஷன் ஃப்ரேம் கேட்கும். எனக்கு இந்த ஃப்ரேம் வேணும். எந்த ஆப்ஜெக்ட் கேட்கும், இந்த ஆப்ஜெக்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அதேமாரி ரெண்டாவது ஆக்ஷன் என்ன பண்ணுங்கள், திருப்பியும் ஸ்கெட்ச் கொடுங்க. பேராமீட்டர் எந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு இப்போது ஃப்ரேம் கேட்கும். ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பண்ணோம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ கொடுத்துட்டு க்ளோஸ் பிளாக் எடிட்டரு சேவ் கொடுத்துங்க. இப்போது இங்கே கிளிக் பண்ணிட்டு இப்போது நீங்கள் இங்கே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு டைரெக்ஷனாக மூவ் ஆகும். அதேமாரி வந்து இந்த சைடு மூவ் பண்ணிங்கனாலும் ஒரு டைரெக்ஷன் மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.